நிறைய சொல்றாங்களே எனக்கு விமர்சனங்கள் தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியான திமுகவிற்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. தினம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. திமுக நல்லா கேட்டுக்க, நீ வாரம் தளபதி அவர்கள் சனிக்கிழமை வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீ அதை தடுத்த. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூர்ல படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்று கட்சியிலிருந்து எங்கள் ஆசானின் முன்னிலையில் தளபதியை பார்த்து இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் வரலாறு. ஒரே மாசத்துல எப்படி வரலாறு மாறிச்சு பாத்தியா? அவர் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மக்களோட பேரன்போட தொடர்ச்சியாக அவர் இருக்கும் வரையில் இனி அவர் தான்டா முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கு கடந்த 50 வருஷமா நம்ம நடந்த ஆட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ ஆளுமைகள் ஆட்சி செய்த ஒரு மாநிலம். ஆனா கடந்த சில ஆட்சிகளாக கடந்த சில 5 ஆண்டுகளாக உண்மையிலே நம்மை ஆள்வதற்கு ஒரு ஆளுமை வரமாட்டாரா? மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வரமாட்டாரா? மக்களுக்காக அவர் மக்களோடு நிற்க மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் யுகத்திற்கே உருவாகக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம எல்லாம் ஆசையோட கூப்பிடுற அந்த காலத்தை அந்த ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். மக்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வரலாற்று சாதனை. இந்த சாதனை அவ்வளவு சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்ததுக்கு பிறகுதான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன் என் தலைவர் சொன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் அதுதான் இதை உருவாக்குச்சு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் பேர் இல்ல. ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா வீட்டில் ஒருவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக இன்று தமிழ்நாட்டில் பலித்திருக்கிறது. நிறைய சொல்றாங்களே எனக்கு விமர்சனங்கள் தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கோம், நிர்வாகத்தை வந்து செட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள்லாம் நம்முடைய ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோக்கம் என்ன, ஊழலற்ற ஆட்சியை எப்படி உருவாக்குவது, திறமையான நிர்வாகத்தை எப்படி கொண்டு வருவதுன்னு அனைத்தையும் இப்பதான் நம்ம வந்து கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியான திமுகவிற்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. தினம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க என்ன வந்து பண்ணிட்டீங்க? 2 வருஷம் தான் நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆகுது. வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க? என்ன சேவை செஞ்சீங்க? என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யாரை பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 30 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். உடனே பெரியாரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் பெரியாரிஸ்டா? எதுக்கு தலைவர் அவர்கள் கோட்டு போடுறதுக்கு சொல்றாராம் பெரியாரிஸ்டா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாராம். உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்னா யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களுடைய துணைவியார் யாரு தெரியுமா? அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு எதிராகவும் கள்ளுக்கடைகளுக்கு எதிராகவும் எப்பேற்பட்ட போராட்டத்தை முன்னிறுத்தியவர் உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க ஆட்சியில ஆண்டுதோறும் டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடிக்கு உயர்த்தியவர்கள் நீங்கள்.
எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி தாய்மார்களின் காவலனாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யாரு இன்றைக்கு தத்துவம் பேசுறது, யார் இன்றைக்கு கொள்கை பேசுறது, பெரியாரை பத்தி பேசுறது? சரி, உண்மையிலேயே நாங்க எல்லாம் சவால் விடுறோம். இந்த மேடையில இருந்து எங்களுடைய மாண்புமிகு முன்னோடியான அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஜூனியர் அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க தைரியம் இருந்தா கொள்கை பேசி ஜெயித்து விட முடியும்னா வாங்க பாத்துக்கலாம். தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். ஐயா காமராஜரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். அஞ்சலை அம்மாவை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். கொள்கை பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்க தயாரா? சும்மா எதையாவது மேடை கிடைச்சிச்சு, மைக்கு கிடைச்சின்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வாங்க கருத்தியல் ரீதியா மோதி பார்த்துருவோம், கொள்கை ரீதியா மோதி பார்த்துருவோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கிறோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கோம். இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டுட்டு இப்பதான் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இருக்கோம் தெரியும் பொழுது நாங்க கேள்வி கேட்போம், நாங்க கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்கதான் உங்கள் சாயம் வெளுத்து இன்னும் மேலும் 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 எங்கள் முதல்வருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு முன்னாடி அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசிச்சேன். அக்கா 50 கோடி 100 கோடி 20 கோடி எல்லாம் பேசினப்போ அப்படியே ஒரு செகண்ட் மேல பார்த்தேன். எங்களை மாதிரி தெருக்கோடியில இருந்தவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தலைவராக எங்கள் முதல்வர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க சேர்ந்திருக்கிறாங்க. ஒண்ணு சாதாரணமாலாம் இங்க நிக்கல. அவ்வளவு உழைப்பு இருக்குது, அவ்வளவு உழைப்பு இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்தில் மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்தில் நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில் அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் என்னுடைய பொதுச் செயலாளர். எந்த கட்சியில் எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் சொன்னார்ல, பொதுச் செயலாளரை ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் ட்ரோல் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கடற்கோரி தொண்டர்களை மேடையாற்ற எந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை கொண்டது நம்முடைய கழகம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எந்த தலைக்கணமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கும்? மற்ற கட்சியில எல்லாம் பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாண்பும் இந்த மரியாதையும் இந்த சுயமரியாதையும் சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நெஞ்ச தட்டி தெரியுமா சொல்லுவேன். அதனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி தோழர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியை நோக்கி நம்மோடு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற போல வந்தாரை வாழ வைத்து அழகு பார்க்க கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்தில். உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா, அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம், அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்தில். அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு உறுதுணையாக நின்று தலைவரிடத்திலே அனுமதி பெற்று இந்த இயக்கம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற போது
புசி ஆனந்தன் என்பதல்ல, பிசி ஆனந்தன் என்றே சொல்லலாம். எப்போதும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்பிற்கினிய அருமையண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளரும் தேர்தல் பிரிவுடைய செயலாளரும் நெடுஞ்சாலை மற்றும் பல்வேறு துறைகளை தன்னை எடுத்துக்கொண்டு அணியாற்றுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிம்ம சுப்பனமாக இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பை நல்கியது மட்டுமல்ல, உணர்ச்சியோடு நான் பிறந்தது, என்னை பெயரை வைத்தது, என்னை வாழ வைத்தது ராமாபுரம் தோட்டம் புரட்சி தலைவர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிற மரகதற்கு உறுதுணையாக குமரவேல் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக தலைவரால் உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய என் நிலவல், என் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தன், கைத்தறி மற்றும் கதர்த்தூர் துறையினுடைய அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அன்பிற்கினிய அமைச்சர் சரத்குமார் அவர்களே, ஜெகா அவர்களே, ரமேஷ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த அன்பிற்கினிய கழகத்தின் பொருளாளர், உணவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் 6 மணிக்கு பார்க்கின்ற போது நம்மோடு இணைப்பு விழாவா, இது வெற்றி விழாவா என்கின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற வருகின்றிருக்கிற ஆற்றல் மிக்க சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி இருக்கிற அன்பிற்கினிய மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்று தளபதியோடு அந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு தெரியும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அறநிலையத்துறை சொல்லுகிற போது அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார், பொதுச்செயலாம் பேச இருக்கிறார், அர்ஜுன் அவர்கள் பேச இருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது அவருடைய இயக்கம் 100 நாட்கள் இருக்க போகிறதான் கேட்கின்ற போதுதான் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவியமோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது இந்த இயக்கம் எத்தனை நாளுக்கு இருக்க போகிறது என்று கேட்கின்ற போதுதான் 5 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். இன்று தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், அன்பால் அரவணைக்கக்கூடிய தலைவர், இந்திய நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இங்கே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவரே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடித்த பெருமை இளைஞராக இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிறது என்ற வரலாற்றை படைக்கிற இந்த இயக்கம்தான் நமது தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இருக்கின்ற இடமே இல்லாமல் மக்களால் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அதற்கு மேலே இங்கே எடப்பாடி பழனிசாமி, நம்முடைய சின்னம் நின்றிருந்தால் அவரும் இன்றைக்கு போயிருப்பார். அதுதான் நடந்திருக்கும். இங்கே மரகதம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், குதிரை பேரம் என்று சொன்னார்கள். கொள்ளை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொன்னால்
அதை தகர்த்தெறிகிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற இன்றைய தமிழக முதலமைச்சர், என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. நானை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இங்கே சொன்னார்கள். பல பேர் பேசுகிற போது சொன்னார்கள், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கின்ற போது இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் இன்றைக்கு இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே பேசுகிற போது எல்லோரும் நினைத்தார், இங்கே நின்று கொண்டிருக்கிற இளைஞர்களை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு வயதை பார்க்கிறேன், எல்லோரும் இன்றைக்கு 20 வயதிலிருந்து 25 தாண்டுகிற இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதைத்தான் காணுகிற போது மற்ற இளைஞர்களும் நான் பார்த்தேன், குழந்தைகளையும். 10 வயது குழந்தை எங்களுடைய தொகுதியிலே ஒருவர் இருந்தார். அந்த குழந்தை ரமேஷ் என்கிற குழந்தை. அந்த குழந்தை அவர் பாட்டியை அழைத்து செல்கிறார். செல்லுகிற போது 8வது வார்டு கரட்டடிபாளையம் என்ற இடத்தில் அந்த பாட்டி இடத்திலே சொல்லுகிறார், விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், கையை பிடித்துக் கொண்டே ஓடுகிறான். அப்போது பூத்திலே இருக்கின்றவர், நின்று விடுங்கள், யார் அவருக்கு வாக்களித்தார் என்பதை நீ சொல்லிவிடுவாய், ஆகவே உன்னை அனுமதிக்க முடியாது என்று சொன்னவுடன் கீழே இருந்து பிறண்ட அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு பூத்தில் உட்கார்ந்து அத்தனை பேர் எழுந்துட்டாங்க பயந்துட்டு, என்ன நடக்க போகுதோ என்று. பாட்டி வாக்களித்து விட்டு விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கேன் சொன்னதற்கு பிறகுதான் அந்த பையன் எந்திரிச்சான். நீங்க இப்ப 20 வயசுல இருக்கிறீங்க, 11 வயசுல இருக்கிறான், நாளைக்கு 18 வயசு ஆகிறவர் அவன் வந்துடுவான். ஆகவேதான் இங்கே சொன்னார்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கல்ல என்றைக்கும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக அவர் வருவார். அது யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இங்கே சொன்னார்களே, நான் படத்தில் வச்சிருக்கிறதே அம்மா படம். தலைவர் ஒரு நாள் பார்த்தார், இடத்தை அழைத்தார், சார் நீங்க தொடர்ந்து அம்மா படத்தை வச்சுக்கொண்டார், அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே பார்க்கிறேன், நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், வேலூருக்கு செல்கிற போது நான் அங்கே பார்த்தேன், எல்லோரும் சொன்னார்கள், நான் புரட்சி தலைவர் படம், தளபதியுடைய படம், அம்மா படத்தையும் வைத்து ஒரு இதே போல என்னுடைய மேல் பாக்கெட்டை வைத்திருந்தேன். அவர் அங்கே பஸ்ஸில் இருக்கிற போது என்னை கூர்ந்து கவனித்தார். கூர்ந்து கவனித்ததற்கு பிறகு அடுத்த நாள் என்னை அழைத்தார், சார் வரீங்களான்னார். போய் அவரை பார்த்தேன். பார்க்கிற போது சொன்னார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதான் எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இவரை தவிர யாரும் இல்லை. அதைத்தான் நான் நின்று பார்க்கிறேன். மனிதனே இங்கே இருக்கிறது. 42 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு ஒரே நிமிடத்தில் என்னை தூக்கி எறிகிற போது என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை நம்முடைய தளபதியை தவிர யாராலும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக இங்கே மரகணம் அவர்கள் சொன்னார், எனக்கும் எடப்பாடிக்கும் அந்த பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். தலைவருடைய படம் இல்லை, அம்மா படம் இல்லை. அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே தன் படத்தை மட்டும் போட்டு புகழ் பாடிய ஒரே காரணத்தின் அடிப்படையிலே தான் அன்றைக்கு நான் குறிப்பிடுகிற போது அம்மா படம் தலைவர் படம் இல்லாமல் நான் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் எனக்கும் அவருக்கும் மோதல் ஏற்பட்டது. நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், தலைவரை நம்பியவரில்லை, தலைவரோடு அவருக்கு வாக்களித்தவர்கள் அம்மாவோடு இருந்து அமைச்சராக்கியவரை கூட மறந்தவர் இவர். ஆகவேதான் இன்றைக்கு அவர் தேய்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே சொன்னார்களே, எல்லோரும் இன்றைக்கு சனிக்கிழமை ஆனால் எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க. இனி கட்சியே இருக்காது. அண்ணா திமுக என்று முழுகி போயிருக்கிற கப்பலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, முழுகி கொண்டிருக்கிற கப்பல். ஆகவே முழுகி கொண்டிருக்கிற கப்பலில் இருந்து மக்கள் திரண்டு வருகிறார்கள். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வருகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார்கள், இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் வருவார்கள். ஆகவே நீங்கள் காத்திருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் ஆசான் திரு ஆனந்த் ஐயாவுடைய ஆசையோடு இந்த உரையை தொடங்குகிறேன். ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குனாக்கா, எங்கள் ஆசானுடைய உழைப்பு எந்த அளவுக்கு என்பதை சொல்வதற்கு சரியான இடம் இது. என கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆசான் தளபதியிடம் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தரேன்னு சொல்லிட்டு. அன்று அவருடைய உடன் பிறந்த சகோதரி அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்த பொழுது
அந்த செய்தியை மறைத்து விட்டு யாரிடமும் சொல்லாமல் நம்ம அழுதோம்னா நம்மளுடைய சோகம் எல்லாருக்கும் தாக்கம் சொல்லிட்டு தன்னுடைய அழுகையையும் சோகத்தையும் மறைத்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி முடித்த எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள், அதற்கு பின்பாக தான் அவர் கண்களில் இருந்து தண்ணீரே வந்தது என்றால் தளபதி மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று, பாசம், நம்பிக்கை, அதை விட அவருக்காக எவ்வளவு விசுவாசமாக இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை வரலாற்றில் எவ்வளோ மிக முக்கியமான வார்த்தையாக எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்கனாக்கா, அவருடைய வட்டார வழக்கு மொழியில் அவர் சொன்னார், தளபதி விஜய் அவர்களை இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அதை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வரலாறு எப்படி மாற்றி வச்சிருக்குன்னா, எங்கள் ஆசான ஒரு நிகழ்ச்சிக்கு இட்டுன்னு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளரை பார்ப்பதற்காக இன்று வரக்கூடிய கூட்டம், இன்று தளபதிக்காக சேரக்கூடிய இந்த கூட்டம், இது எவ்வளவு பெரிய மாநாடு போல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக நல்லா கேட்டுக்க, நீ வாரம் தளபதி அவர்கள் சனிக்கிழமை வெளியில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீ அதை தடுத்த. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து. எங்கள் ஆசானின் முன்னிலையில் தளபதியை பார்த்து இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் வரலாறு. ஒரே மாசத்துல எப்படி வரலாறு மாறிச்சு பார்த்தியா? இதில் நான் ரொம்ப பேசுறதை விட இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பேச்சு யாருனாக்கா, ஆக்ஷன் கிங், சினிமாவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். என்று அரசியல் ஆக்ஷன் கிங்னாலே இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அண்ணன் தான். அரசியல் ஆக்ஷன் கிங் ஆதவ அர்ஜுன் அண்ணன் அவர் களத்தில் இறங்கும் போது தான் இன்றைக்கு திமுக அவர் ஒரு அடி அடிச்சுட்டு போயிறாரு. என்ன மாதிரி அடிக்கிறார் தெரியுமா? அவர் வாலிபாலில் எப்படி பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஓடி போய் பந்து எப்படி வலையில ஒளிதோ அதே மாதிரி அவர் அடிக்கிற அடிக்கு ஒவ்வொரு பையனும் ஓடி போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க திமுக. நல்லா புரிஞ்சுக்கோ, வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, வரலாற்றில் எதிர்க்கட்சி இல்லாமல் நிரந்தர முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள், அவர் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மக்களோட பேரன்போட தொடர்ச்சியாக அவர் இருக்கும் வரையில் இனி அவர் தாண்டா முதலமைச்சர். நல்லா எழுதி வச்சுக்கோ, அதிமுக கரைந்து விட்டது. திமுக ஒரே மாசம் எழுதி வச்சுக்க. உன் கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபரும் எங்க தளபதியுடைய இந்த துண்டை மாட்டிட்டு இந்த கழகத்தில் சேர்த்து உன்னை தனியில மூச்சந்தில நிக்க வைப்போம். ஏன்னா நீ மக்களாக மதிக்காம ஆணவ பேச்சு, போதை, கஞ்சா, சாராயம் எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமுக்கு மட்டும் வெக்கமில்லாம பேசுறீங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடர்கிறது. ஏண்டா இந்த பொறுக்கி போய கஞ்சா போட்டு பெண்கள் மீது ஆபாசமாக கை வைக்கிறது போது அப்ப சொல்லு ஸ்டாலின் ஆட்சி தொடருதுன்னு. விதை நீ போட்டது, நீ போட்ட விதைய வேரோடு அறுத்து கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி, எங்கள் அண்ணன் தளபதி விஜயோட ஆட்சி. அவரை நீங்க அவ்வளவு சாதாரணமா இடப்படாத. நான் திரும்ப இல்லை, டே 1ல இருந்து சொன்னேன், பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு, பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தலைவனை அவர் கஞ்சாட காட்டினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார். அவரு என்ன சொன்ன, நீ 6 மாசத்துக்கு பேச மாட்டேன், இந்த ஆட்சியை பத்தி விமர்சிக்க மாட்டேன், பொத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்ன. 2 நாள் முடிஞ்ச அவனால வைத்தறிச்சல குலுங்கி கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வச்சுக்கோ, திமுக ஜூலை மாதம் ஆடி மாதத்துலேருந்து உனக்கு ஆட்டம் காண போகுது. உன்னுடைய கூடாரமும் காலியாகி, தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல எதிர்க்கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் இனி தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருந்து இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய பேரன்போடும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய சப்போர்ட்டோட ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை தொடர்ச்சியாக நடத்துவார். அவர் சொன்னது போல பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். இனி கஞ்சா போடுறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த மாதிரி சேட்டை செய்கிறவன் தயவு செஞ்சு திருந்திக்க, அதான் உனக்கு நல்லது. உனக்கு திருந்தி நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவில் மேம்படுத்தணுமோ அதை செய்வார். எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் கஞ்சாடை காட்டினால் போதும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் சொல்லி பம்பரமாக சுழண்டு நம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். நம் பொழுது நல்லாட்சி நிச்சயமாக இனி தளபதி இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு போல் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த சகோதரர் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்று, இனி நீ எந்த ஊருக்கு போனாலும் கெத்தா சொல்லலாம், நான் டிவிக்கே காரண்டான்ட்டு. உன்னுடைய முகவரி எல்லாமே டிவிக்கே. தளபதிக்காக நம் எல்லாரும் ஒன்று கூடுவோம், சிறந்த ஆட்சியை தருவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.